வெல்கம் டு JSITNBC அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜனவரி 5ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தென்னை நார் கொள்கையை வெளியிட்டுள்ள மாநில அரசு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. தமிழ்நாடு அரசானது பார்த்தீங்கன்னா ஜனவரி 4ஆம் தேதி தென்னை நார் கொள்கையை வெளியிட்டுள்ளது. இந்த கொள்கையின் மூலம் 2030ஆம் ஆண்டுக்குள் 3000 கோடி முதலீடு கொண்டு வரதுக்கு இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த கொள்கையின் முக்கிய அம்சங்கள் பார்த்தீங்கன்னா, தென்னை நார் துகள் மற்றும் தென்னை நார்களை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்ற அதிநவீன ஆய்வகமானது நிறுவப்படும் சொல்லியிருக்காங்க. மற்றும் தென்னை நார் தொழிலில் நிலையான மற்றும் சுற்றுச்சூழல் நட்புடன் கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட நடைமுறைகளை மேம்படுத்துவதற்கு இந்த கொள்கையானது முன்னுரிமை அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தற்போது ஒடிசாவின் எத்தனை பொருட்களுக்கு மத்திய அரசு புவிசார் குறியீடு வழங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 7. ஒடிசாவின் 7 பொருட்களுக்கு தற்போது புவிசார் குறியீடானது வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஒடிசாவில் 25 பொருட்களுக்கு புவிசார் குறியீடானது கிடைத்துள்ளது. அது எந்த பொருட்கள்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஞ்சியா சௌரா பெயிண்டிங். இந்த பெயிண்டிங் ஆனது பார்த்தீங்கன்னா லாஞ்சியா சௌரா பழங்குடியினரின் கலை வடிவமாகும். செகண்ட் டோங்கிரியா கோந்த் எம்ப்ராய்டரி சால்வை. இது டோங்கிரியா கோந்த் பழங்குடியினரால் தயாரிக்கப்படுகிறது. அடுத்ததாவது கஜூரி குடா. இது பனை வெல்லமாகும். இது கஜபதி மாவட்டத்தில் பேரிச்சியில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. அதுக்கப்புறமா தேன் கனல் மாஞ்சி. இது தேன் கனல் மாவட்டத்தின் புகழ்பெற்ற மற்றும் தனித்துவமான இனிப்பு பலகாரமாகும். அடுத்ததாவது சிமிலி பால் காய் சட்னி. இது ஒடிசாவின் மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் பழங்குடியினர் சாப்பிடும் ஒரு வகை சட்னியாகும். இந்த சட்னியில் புரதம், கால்சியம் சத்துக்கள் கொண்டது. மேலும் இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்ததாக நாயகர் கண்டே முண்டி கத்திரிக்காய். இது ஒடிசாவின் நாயகர் மாவட்டத்தை சேர்ந்தது. இந்த கத்திரிக்காயானது பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக பயிரிடப்படுகிறது. லாஸ்ட் கோராபுட் காலா ஜீரா அரிசி. இது ஒடிசாவின் கோராபுட் மாவட்டத்தில் பழங்குடியின விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்படுகிறது. இது மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருக்கு. இந்த புவிசார் குறியீடு இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் உற்பத்தியாகும் தனித்துவமான பொருட்களுக்கு மத்திய அரசின் தொழில் மற்றும் வர்த்தக துறையானது புவிசார் குறியீடை வழங்கி வருகிறது. இந்த புவிசார் குறியீடு அங்கீகாரமானது அந்த பொருளுக்கு கிடைப்பதன் மூலமாக அந்த பொருளின் தரத்தை நம்பிக்கைக்குரிய முறையில் உறுதிப்படுத்தி அந்த பொருளை உலக அளவில் எடுத்து செல்வதற்கு இது உதவுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய இளையோர் விழா 2024 எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மகாராஷ்டிரா. தேசிய இளையோர் விழா 2024. இந்த விழாவானது மகாராஷ்டிராவின் நாசிக்கில் ஜனவரி 12 முதல் 16ஆம் தேதி வரைக்கும் நடைபெற உள்ளது. இவ்விழாவானது பார்த்தீங்கன்னா 1995ஆம் ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழாவினை மத்திய இளைஞர் நலத்துறை மற்றும் விளையாட்டு அமைச்சகம் சார்பில் நடத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், துவரம் பருப்பு கொள்முதலுக்கான இணையதளத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, அமித்ஷா. துவரம் பருப்பு கொள்முதலுக்கான இணையதளத்தினை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் தொடங்கி வைத்திருக்காங்க. இந்த இணையதளத்தை பயன்படுத்தி இந்திய தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பு மற்றும் இந்திய தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பிடம் துவரம்பருப்பை விவசாயிகள் விற்பனை செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் குறைந்தபட்ச ஆதரவு விலை மற்றும் சந்தை விலையானது விவசாயிகளுக்கு கிடைக்க உள்ளது. மேலும் 2027ஆம் ஆண்டில் நமது நாட்டுக்கு தேவையான துவரம்பருப்பை நாமே உற்பத்தி செய்து தன்னிறைவை பெறுவதற்கான இலக்கும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 2028ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவானது பார்த்தீங்கன்னா பிற பருப்பு வகைகள் மற்றும் பயிர் வகைகளை இறக்குமதி செய்யாமல் உற்பத்தியில் தன்னிறைவை எட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் பொதுச் செயலராக பதவியேற்றுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்திரமணி பாண்டே.
பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் பொதுச் செயலராக இந்தியாவின் இந்திரமணி பாண்டே அவர்களை வந்து பதவியேற்றிருக்காங்க. அதாவது இந்தியர் ஒருவர் வந்து இந்த பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் பொதுச் செயலராக நியமிக்கப்படுவது இதுதான் வந்து முதல் முறையாக இருக்கு. இவர் வந்து இந்த அமைப்பின் 4வது பொதுச் செயலராக பதவியேற்றிருக்காரு. இவர் வந்து 1990ஆம் ஆண்டு இந்திய வெளியுறவு பணியில் சேர்ந்திருக்காரு. மேலும் இவர் வந்து ஐநா உட்பட ஜெனீவாவில் உள்ள பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் இந்திய பிரதிநிதியாகவும் இருந்திருக்கிறாரு. பிம்ஸ்டெக் இதனுடைய விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். தமிழில் பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார கூட்டமைப்பு. இந்த பிம்ஸ்டெக் ஆனது பார்த்தீங்கன்னா 1997ஆம் ஆண்டு ஜூன் 6ஆம் தேதி தோற்றுவிக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் எங்கு அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தின் தலைநகரான டாக்காவில் அமைந்துள்ளது. இந்த கூட்டமைப்பில் உறுப்பு நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகள் எதுலாம்னா இந்தியா, வங்கதேசம், இலங்கை, மியான்மர், தாய்லாந்து, நேபாளம், பூடான் ஆகிய நாடுகள் வந்து இந்த அமைப்பில் உறுப்பு நாடுகளாக இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவானது அடுத்த 10 ஆண்டுகளில் 10,000 மெகாவாட் மின்சாரத்தை வாங்க எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி நேபாளம். இந்தியா மற்றும் நேபாள கூட்டு ஆணையத்தின் 7வது கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து நேபாளத்துக்கு 2 நாள் அரசுமுறை பயணமாக சென்றிருக்காங்க. இந்த 7வது கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நேபாளத்தில் இருந்து அடுத்த 10 ஆண்டுகளில் 10,000 மெகாவாட் மின்சாரத்தை வாங்குவதற்கு அந்த நாட்டுடன் இந்தியா வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. இந்த ஒப்பந்தமானது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் அந்த நாட்டின் எரிசக்தி, நீர்வளம், பாசனத்துறை அமைச்சர் சக்தி பகதூர் பஷ்னித் முன்னிலையில் கையொப்பமானது. தற்போது இந்தியா பார்த்தீங்கன்னா நேபாளத்தில் இருந்து 450 மெகாவாட் மின்சாரத்தை இறக்குமதி செய்கிறது. இதனை வந்து 10,000 மெகாவாட் மின்சாரமாக அதிகரிப்பதற்காக இந்த ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த நாடு தனது முதல் கடல்சார் எண்ணெய் கிணறுகள் துளையிடும் கப்பலான மெங்சியாங் கப்பல் தொடங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி சீனா. சீனா தனது முதல் கடல்சார் எண்ணெய் கிணறுகள் துளையிடும் கப்பலான மெங்சியாங் கப்பலை தொடங்கியுள்ளது. இந்த கப்பலானது பார்த்தீங்கன்னா புவியின் கண்ட மேலோட்டினை ஆராயும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இது வந்து 179 மீட்டர் நீளமும் 32.8 மீட்டர் அகலமும் கொண்டது. இது 33,000 டன் சரக்குகளை ஏற்றி செல்லும் திறன் கொண்டது. மேலும் வந்து 11,000 மீட்டர் கீழே வரைக்கும் துளையிடக்கூடிய திறனும் கொண்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் நடைபெற்ற இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இடையிலான கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா. இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இடையிலான இரண்டாவது டெஸ்டில் இந்தியா வந்து 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்றுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய பறவைகள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜனவரி 5. ஜனவரி 5 தேசிய பறவைகள் தினமானது கொண்டாடப்படுகிறது. அதாவது பறவைகள் இனம் அழிந்து வருவதை தடுக்கக்கூடிய விதமாக ஆண்டுதோறும் ஜனவரி 5ஆம் தேதி வந்து தேசிய பறவைகள் தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. முதலில் பார்த்தீங்கன்னா தேசிய பறவைகள் தினமானது அமெரிக்காவில் 2002ஆம் ஆண்டு கொண்டாடப்பட்டது. மேலும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1000க்கும் அதிகமான அரிய வகை பறவை இனங்களானது உள்ளன. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பூளைக்கிடா, வண்ண நாரை, கரண்டிவாயன், புள்ளி மூக்குவாத்து, செந்நீல நாரை, பாம்பு தாரா, நீர்க்காகம் உள்ளிட்ட பல வகைப்பட்ட பறவை இனங்கள் வந்து வாழ்கின்றன. மேலும் பறவையியல் ஆய்வாளர்களில் முன்னோடியான இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படும் சலீம் அலி அவர் வந்து தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதில் ஈடுபட்டிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி 5ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.